வணக்கம் மாணவர்களே, நம்ம எஸ்எம் ஆர்மி கிளாஸஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் சயின்ஸ் டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்மி அக்னிபாத் தமிழில் பயின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நவீன வேதியியலின் தந்தை யார்? நவீன வேதியியலின் தந்தை லவாய்சியர். நவீன வேதியியல் தந்தை என அழைக்கப்படுவர் லவாய்சியர். வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் ராபர்ட் பாயில். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தனிம வரிசை அட்டவணையில் உள்ள செயற்கை தனிமங்களின் எண்ணிக்கை. செயற்கை தனிமங்கள் மொத்தம் 26 இருக்குது தனிம வரிசை அட்டவணையில். அப்போ நான் இயற்கை தனிமங்கள் எத்தனை இருக்குன்னா 92. மொத்த தனிமங்கள் 118. சரிங்களா? மொத்த தனிமங்கள் 118. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். தனிம வரிசை அட்டவணையில் உள்ள முதல் தனிமம் எது? தனிம வரிசை அட்டவணையில் இருக்க முதல் தனிமம் ஹைட்ரஜன். இதோட குறியீடு அதாவது சிம்பிள் ஹச். சரிங்களா? இதோட குறியீடு சிம்பிள் ஹச். சரிங்களா? இதே போல் இந்த ஆப்ஷனில் இருக்க மீதி 3 தனிமங்களுக்கும் அதோட சிம்பிள்கள் பார்த்துக்கோங்க. ஹீலியத்துக்கு HE. சரிங்களா? நைட்ரஜனுக்கு N. லித்தியத்துக்கு LI. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4வது கொஸ்டின். நவீன ஆவர்த்தன அட்டவணையை கண்டறிந்தவர். நவீன ஆவர்த்தன அட்டவணையை கண்டறிந்தவர் மோஸ்லே. சரிங்களா? நவீன ஆவர்த்தன அட்டவணையை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மோஸ்லே. அதே இது ஆவர்த்தன அட்டவணையை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது மெண்டலீப். நவீனன்னு கேட்டால் மோஸ்லே, சாதாரண ஆவர்த்தன அட்டவணைன்னு கேட்டாங்கன்னா மெண்டலீப். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5வது கொஸ்டின் பாருங்கள். குறைந்த அடர்த்தியை பெற்றுள்ள உலோகம். குறைவான அடர்த்தியை பெற்றுள்ள உலோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா லித்தியம். லித்தியத்தோட சிம்பிள் குறியீடு என்னதுன்னா LI. ஏற்கனவே பார்த்துருக்கோம். அலுமினியத்தோட சிம்பிள் AL. அலுமினியத்தோட சிம்பிள் AL. சில்வரோட சிம்பிள் AG. சரிங்களா? சில்வரோட சிம்பிள் AG. காப்பருக்கு CU. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 6வது கொஸ்டின் பாருங்கள். தனிமங்களை முதலில் உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் என வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா லவாய்சியர். அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள். உலோகங்களில் மின் கடத்தும் திறன் அதிகம் உடையவை. உலோகங்களில் எது அதிகமாக மின் கடத்தும் திறன் கொண்டதுன்னா வெள்ளி. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 8வது கொஸ்டின் பாருங்கள். புரோமினின் நிறம் என்ன? புரோமினின் நிறம் சிவப்பு. புரோமினின் நிறம் சிவப்பு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின் பாருங்கள். நீர்ம நிலையில் உள்ள அலோகம். நீர்ம நிலையில் உள்ள அலோகம் புரோமின். சரிங்களா? புரோமினோட சிம்பிள் BR. புரோமினோட சிம்பிள் BR. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். நீர்ம நிலையில் உள்ள உலோகம் எது? பாதரசம். நீர்ம நிலையில் உள்ள உலோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாதரசம். சரிங்களா? இதோட சிம்பிள் HG. சரிங்களா? HG. ஓகேங்களா? இதே போல் சயின்ஸ் வீடியோஸ் மற்றும் மேக்ஸ் வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் ஆர்மி மற்றும் பாராமிலிட்ரி சம்மந்தமான டெஸ்ட் பேஜஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பின் பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.